எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறதுன்னா பேன்சிலி மிஷின். இது வந்து ஹாரிசான்டல் மிஷின் வாங்க. அத வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வெர்டிகல் ஸ்டாண்ட் வேணும், எப்படி ஃபிட் பண்றது கேட்டாங்க. இது வந்து ஹாரிசான்டல் மிஷின். நாங்க இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்ல எப்படி நாங்க பேக் பண்ணா இப்படிதான் வரும் உங்களுக்கு மிஷின். ஸ்டாண்ட் வந்து நீங்க தான் ஃபிட் பண்ணிக்கணும். அது எப்படி ஃபிட் பண்றதுன்னு நான் இங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்டாண்டு. இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ல ஃபிட் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு 2 செகண்ட்ல இருங்க, நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஃபிட் பண்ணணும்ன்றது. இப்போ வந்து இது ஹாரிசான்டல் மிஷின்ல இருந்து வெர்டிகலுக்கு எப்படி ஃபிட் பண்றது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடுல கீழே பாருங்க, இங்க வந்து 2 புஷ் இருக்கும். இத வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். புஷ் ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் கீழே இந்த சைடுல பாருங்க, லாக் நெட் இருக்கும் உங்களுக்கு. அந்த லாக் நெட் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க, இந்த சைடு லாக் நெட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த கன்வேர் இங்க பாருங்க, இந்த கன்வேர் இப்படி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஷாப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த கன்வேர்ல ஷாப்ட் இருக்கு பாருங்க. இந்த ஷாப்ட்டுக்கும் இந்த ஷாப்ட்டுக்கும் லிங்க். இது வந்து ஹாரிசான்டல் மிஷினுக்கு வந்து இந்த ஷாப்ட் லிங்க் ஷாப்ட்னு வரும். இது உங்களுக்கு ஹாரிசான்டல் மிஷின்ல நீங்க இப்போ ஹாரிசான்டல் மிஷின் வேணும்னா இந்த லிங்க் ஷாப்ட்ல இங்க பாருங்க, இந்த ஷாப்ட் இப்படி எடுத்துட்டு இந்த குரு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இந்த குரு இப்படி ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணீங்கன்னா ஹாரிசான்டல் மிஷின் நீங்க ரன் பண்ணலாம். பட் எங்களுக்கு வெர்டிகல் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்ட் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க வெர்டிகலுக்கு வந்து இந்த அம்பர்லா ஷாப்ட்னு இருக்குது. இங்க பாருங்க, இந்த பெரிய ஷாப்ட் வரும். இந்த பெரிய ஷாப்ட்ல நீங்க ஃபிட் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்ப அந்த வெர்டிகல் மிஷின்ல எப்படி ஃபிட் பண்றது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சார், இப்ப வந்து உங்களுக்கு இது மாதிரி ஸ்டாண்ட் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து அத வந்து 2 செட் வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்படி வரும் உங்களுக்கு. 2 ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து இந்த பிளேட்ல வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த சைடு 2, இந்த சைடு அதே மாதிரி இதுலயும் இந்த சைடு 2, இந்த சைடுல 2, மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ ரிம் பண்ணிடுங்க. சார், இது வந்து எங்க கிட்ட மிஷின் இருந்தாலும் நான் உங்களுக்கு மிஷின்ல காமிக்கிறேன். நீங்க நார்மல் ஸ்க்ரூ டிரைவரை விட லூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும் சார். நீங்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடு ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு ஸ்டாண்ட் 2 இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு இப்படி வர்றது ஸ்டாண்டு. இந்த பீஸ் வந்து இதுலயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், பெரிய ஸ்க்ரூ. இதையும் நீங்க லூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணி வச்சிடுங்க. இதை வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்ல, கன்வேர் ஃபிட் பண்ணும் போது மட்டும் இந்த ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ண பாத்தீங்களா, இந்த பிளேட் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, இங்க 4 ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த ஹோல்ஸ்ல இந்த 2 ஹோல்ஸ்ல இந்த பிளேட் இங்க வைக்கணும். வச்சு இந்த நம்ம ரிமூவ் பண்ண பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ இங்க ஃபிட் பண்ணணும். நீங்க எக்ஸாக்ட்டா அந்த ஹோல்ஸ் எங்க வருதோ சும்மா ஒரு 2 த்ரெட் டைட் பண்ணிங்க சார். ஃபுல் டைட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அந்த 2 பிளேட்டுமே வச்ச பிறகு தான் ஃபுல் டைட்டே பண்ணணும், எல்லா ஸ்க்ரூமே. இப்போ இந்த பக்கம் இந்த பிளேட் இங்க ஸ்க்ரூ டைட் பண்ணுங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 ஹோல்ஸ்ல அந்த 2 ஸ்க்ரூ டைட் பண்ணணும் நீங்க. பாருங்க சார்,
இந்த ஒரு சைடு போட்ட 4 ஸ்க்ரூ நீங்க அப்படியே திருப்பிங்க, உல்டா பண்ணிங்க. இந்த பிளேட்லயும் அதே மாதிரி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்க. சேம் நம்ம இப்ப அந்த பக்கம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலயும். இந்த பிளேட் அந்த உள்ள வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும். 4 ஸ்க்ரூ நீங்க டைட் பண்ணணும். சார் இப்ப பாருங்க, இந்த 4 ஸ்க்ரூமே போட்டாச்சு. நம்ம போட்டது வந்து நான் வந்து இதை வந்து ஒரு 2 முறை அந்த டிஃபரன்ஸ் தான் ஏத்திக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் டைட் பண்ண போறது பாருங்க. ஏன்னா நீங்க 2 பக்கமும் ஸ்க்ரூ ஃபுல்லா போட்டு பிறகு ஃபுல் டைட்டே பண்ணணும். இல்ல உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. பாருங்க சார், ஃபுல் டைட் பண்ணிட்டது. இப்போ இந்த சைடு பண்றோம் பாருங்க. இந்த சைடு வந்து லைட் டைட்டா வச்சேன். இதுவும் ஃபுல் டைட் பண்றேன் பாருங்க. பாருங்க சார், டோட்டலி 8 ஸ்க்ரூமே ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இருப்பாரு இந்த செட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கன்வேர்ல வந்து இந்த ஷாப்ட் வந்து கன்வேர்ல எப்படி ஃபிட் பண்றது இப்போ காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 2 ஸ்க்ரூ வரும். இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா ஸ்க்ரூ, இத வந்து லூஸ் பண்ணி எடுத்துருங்க, ரிமூவ் பண்றங்க. இதை இந்த 2 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ண பிறகு இந்த பிளேட் வரும். இந்த பிளேட்டை இப்படி நசுக்கிடுங்க லைட்டா. இது உள்ள ஸ்க்ரூ இருக்குது பாத்தீங்களா, 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ இப்படி ஓபன் பண்ணீங்க. சில நேரத்துல வந்து இது மாதிரி கவர் உள்ள இருக்கும். சில நேரத்துல இந்த ஹோல்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ் உள்ள டைட் பண்ணி வச்சிருப்போம் நாங்க. இந்த ஸ்க்ரூ வச்சுங்க. இப்போ கன்வேர்ல எப்படி ஃபிட் பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷாப்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஷாப்ட்ல இது வந்து அம்பர்லா ஷாப்ட்னுவாங்க. லென்த் ஷாப்ட் பேர் வந்து அம்பர்லா ஷாப்ட், வட்டிகளுக்கு அம்பர்லா ஷாப்ட்னுவாங்க. இது வந்து இந்த ஷாப்ட்ல வந்து பாருங்க, இங்க குரு இருக்கும். உள்ள ஒரு ஸ்க்ரூ குரு இருக்கு பாத்தீங்களா, அந்த காடியில இந்த ஷாப்ட் காடியில கரெக்டா வரணும். பாருங்க, இப்ப ஃபிட் பண்றத பாருங்க. உள்ள போயிடுச்சு பாத்தீங்களா சார். இந்த 3 ஹோல்ஸ்லயும் இங்க பாத்தீங்களா, இந்த 3 ஹோல்ஸ்லயும் 3 ஸ்க்ரூ போட்டுங்க ஃபர்ஸ்ட். ஃபுல் டைட் பண்றங்க இதெல்லாம். சவுண்ட் வந்து வரும் பாருங்க சார். இது 3 ஃபுல் டைட் பண்றங்க, கிரிப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த தகடு இப்படி மடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண பாத்தீங்களா சின்ன ஸ்க்ரூ 2, அதை வந்து இங்க போட்டுருங்க. இந்த காடியில பாருங்க, இங்க போட்டுறணும். இப்போ இந்த ஸ்டாண்ட்ல எப்படி ஃபிட் பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது உள்ள இப்படி மடிச்சுன்னு இருக்கும், லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணீங்க. உங்களுக்கு டைட்டா இருந்ததுன்னா இந்த மேல இருக்குது பாத்தீங்களா நெட்டு, 2 மரம் கொஞ்சம் லூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடுல ரிமூவ் பண்ண பாத்தீங்களா ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூமே இப்போ இதுக்கு தான் ஃபிட் பண்றது. இங்க வாங்க, எப்படி ஃபிட் பண்ணணும்னு காமிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இங்க இந்த ஹோல்ஸ்ல வந்து இந்த ஸ்க்ரூ ஃபர்ஸ்ட் டைட் பண்ணீங்க. அதை வந்து 2 முறை ஏறணும். ஃபுல் டைட் வேணாம், 2 முறை ஏறினா போதும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த சைடு போட முடியும், எல்லாம் போட முடியாது, கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, போட்டுட்டு இந்த எட்ஜ் இருக்குது பாத்தீங்களா, இந்த கார்னர், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்னர். உங்களுக்கு இந்த கார்னர் வரணும். அதை வந்து நீங்க கன்வர் இப்படி புஷ் பண்ணீங்கன்னா இப்படி வரும். வரும்போது ஃபுல் டைட்ல இருக்கணும். எட்ஜில் ஃபுல் எட்ஜில் இருக்கும்போது நீங்க ஸ்க்ரூ டைட் பண்ணணும். இந்த எட்ஜில் வச்சுட்ட பிறகு நீங்க ஸ்க்ரூ டைட் பண்ணுங்க, ஃபுல் டைட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கன்வர் மூவ் பண்ணிட்டு ஃபுல் எட்ஜில் இருக்கும்போது நீங்க ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். இப்போ கன்வர்ஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதுதான் வர்டிகல் ஸ்டாண்டோட கன்வேர். நீங்க ஃபிட்டிங் பண்ணணும், இப்படிதான் வர்டிகல் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணணும். இப்போ நீங்க முன்னாடி நெட் லூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் வந்துடும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட் வந்தாலும் நீங்க டைட் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின்ல எப்படி ஃபிட் பண்றது காமிக்கிறவாங்க. சார் ஃபர்ஸ்ட் இந்த பேக் சைடு டோர் இருக்கும், இந்த பேக் சைடு டோரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்கன்னா, லிங்க் ஷாப்ட்ல உங்களுக்கு ஃப்ரீயா போகணும், ஹாரிசான்டல் லிங்க் ஷாப் இங்க சொல்லணும்ட்டு. அதுக்கு பதில் நம்ம வர்டிகல் ஸ்டாண்ட்ஸ் வைக்க போறோம், அவ்வளவுதான். பாருங்க, ஷாப்ட் நம்ம 3 கிரே செட்ல போட்டாச்சு. அது இந்த ஸ்டாண்டிங் காடியில கரெக்டா உட்காரதா பாத்தங்க. உட்காந்துட்ட பிறகு இந்த கன்வேர் லைட்டா மூவ் பண்ணணும். மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டான பொசிஷன் உங்களுக்கு கீழே இறங்கிடும். இப்படி வாங்க, சென்டர் வாங்க. நீங்க மிஷின் கீழே வச்சிட்ட பிறகு இந்த சைடு இங்க பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த ஹோல்ஸ்ல இந்த நெட் இருக்கும் உங்களுக்கு செட்டு. போல்ட் வந்து உள்ள போட்டு வாசர் வந்து வெளியே போடுங்க. இப்படி டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, ஏன்னா உங்களுக்கு ஈவனா இருக்கும். 2 சைடு போட்டீங்கன்னா ஈவனா இருக்கும். உங்களுக்கு வர்டிகல் பேன்சில் மிஷின் இப்படிதான் ஃபிட் பண்ண முடியும். இந்த 2 நெட்டுமே லூஸ் பண்ணீங்க சார். லூஸ் பண்ணிட்டு பிறகு இப்படி நீங்க மேல தூக்கலாம். அதாவது 2 கேஜி இருக்குது, 3 கேஜி இருக்குன்னா மேல தூக்கினா இவ்வளவு கேப் வரும் உங்களுக்கு. வந்துட்டு பிறகு இந்த நெட்டு டைட் பண்ணீங்க இப்படி இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கேப் இருக்கும். நீங்க அப்ப 2 கேஜி 3 கேஜி அழகா சீல் பண்ணலாம் நீங்க. அவ்வளவுதானா?